அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஐயனார் துணை சீரியலில் இந்த வாரம் முழுவதும் என்ன நடக்க போதில்லை ஒரு ஷார்ட் ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்து அல்லது நாளை அப்படிங்கிறதுல பார்த்தது தான். நம்ம பேக்கு பையன் இருக்கான்ல பாண்டியன் வந்துட்டு மொக்கையாக தான் ஏதாவது பிளான் பண்ணிட்டோமோ அப்படின்னு அண்ணனுக்கு அந்த பொண்ணை கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறத பற்றி ரொம்ப சங்கடப்பட்டுட்டு, ஆனால் அண்ணனுக்கு எப்படியா கல்யாணம் முடிக்கணுமே அப்படின்னு அவனுக்கு நினப்பெல்லாம். அண்ணனுக்கு சேரனன்னு கல்யாணம் முடிக்கணும், வர்றவங்க போகிறவங்களாம் கண்டபடி பேசுகிறாங்களே, இங்கே பைக்கு ரிப்பேர் பண்ண வர்றவங்க அத்தனை பேரும் உங்கள் அண்ணன் கல்யாணம் பேசுகிறாங்களேன்னு அந்த பையனுக்கு ரொம்ப குழப்பம் அடைஞ்சு என்ன செய்கிறேன், அவன் லவ் பண்ணுற பொண்ணு வந்திருக்கு. அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷத்தோடு வருது. பரவாயில்லையே, என்ன பாண்டி உங்கள் அண்ணி வீட்டிலே தங்கிட்டாங்க போல இருக்கே, இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது போல இருக்கே, பேசாமல் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா அப்படின்னு உனக்கு எங்கள் வீட்டுக்கு வரதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீ வந்துடுவியா, நான் இப்போவே நீ கூப்பிட்டா கூட வந்துடுவேன், உங்க கூட இப்போயே வந்துடவா அப்படின்னு அந்த புள்ள ஆர்வத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக கேட்கும் பொழுது, இந்த பேக்கு பையன் அப்படின்னா எங்கள் சேரன் என்ன கல்யாணம் முடிச்சு கொடுக்குறியா அப்படின்னு. இந்த மாதிரி கிறுக்குகளெல்லாம் உலகத்தில் பார்க்க முடியுமா, இந்த அளவுக்காக இருக்கிறது அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. அந்த பிள்ளைக்கு ஆத்திரம் வந்துச்சே பார்த்துக்க, அறிவில்லை உனக்கு அப்படின்னு ரெண்டு கேட்டுட்டு என்ன நல்லா பலார்னு அரைகிற மாதிரி என்னமோ இந்த ஷார்ட் கொடுக்குற மாதிரி என்னென்ன கொடுத்துச்சோ தெரியாது, கொடுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த கண்கொள்ளா காட்சியை நம்ம அந்த பையன் கண்ணன் அந்த கடையில் வேலை செஞ்சிட்ருக்கிற பையன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டான். கட்டாயமாக வீட்டில் சொல்லியிருப்பான், யார் இந்த பொண்ணுக்கே தெரிய வந்திருக்கோம் நம்ம நீலாவுக்கு. நீலா உங்க தான் பெரிய பஞ்சாயத்து தலைவி ஆயிடுச்சுல. இப்போ இவரை பார்த்து, என்ன பாண்டி உங்களோட மனசு எங்களுக்கு புரியுது, உங்களோட நல்ல எண்ணம் புரியுது, அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்கணுங்கிறது தெரியுது, ஆனால் அதுக்காக வேண்டி இப்படியா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க, கார்த்திகாவுக்கு வழி இல்லை, ஆனந்தியே வேண்டானாச்சு, அடுத்து உள்ள பொண்ணும் வேண்டானாச்சு, இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்க, எப்படி தான் கதை போக போகுது, வீட்டை வேற சரி பண்ணி ஆகணும், இவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வரப்போகுது, அடுத்து வேலைக்கு போகிறாங்க, இப்படியாக இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்க போகுது. எப்படியோ மொத்தத்தில் நம்ம ஐயனார் துணை செம்மையாக போயிட்டுருக்கு. நடிக்கிறவங்க அத்தனை பேரும் அற்புதமாக நடிக்கிறாங்க. கதைக்களை வேற நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்து இனிமேல் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் வேகமாகவும் போக போகுது. யார் கண்டது, பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம்னு, அடுத்து பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டா அப்புறம் கடைசியாக யார் கண்டது, பல்லவி வேற லவ் பண்ணுறான், சில இவருக்கு மட்டும் கல்யாணமே நடக்காமல் இப்படியே உட்காந்துருவாரா, எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு. இன்னும் அந்த கதையில் என்ன தான் ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு தெரியலையே, ஏதோ ஒன்று வரப்போகுது. ஆனால் இதில் எல்லாம் நடேசனோட பங்கு என்னவா இருக்கும், அவர் என்ன தான் பண்ண போகிறாரு, எப்படி நக்கலாவும் நையாண்டியாவும் என்னென்ன பேச போகிறாரு, அந்த இதை உயிரை அவங்க அப்பாவோட உயிரை கண்டுபிடிச்சாரா, அல்ல வில்லத்தனமாக அவங்க அண்ணனும் தங்கச்சியும் வச்சுருக்காங்களான்றது தெரியலை. பார்ப்போம். நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க, கதை எப்படி போயிட்டுருக்கு, இவன் சொன்னது எப்படி, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும், கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.